கொண்டிருக்கிறாய்? நந்தகோபாலன் மறைந்திருப்பானோ என்று தேடுகிறேன். அன்று நான் மதுராவின் அரண்மனைக்கு வெண்ணெய் எடுத்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த துஷ்டர்கள் என் குடத்தை உடைத்தனர். கிருஷ்ணன் வெண்ணையை விரும்பி உண்ணுபவன் அல்லவா? ஆனால் கடையெடுத்த இந்த வெண்ணையை அரண்மனையில் ஒப்படைக்காவிடில் அரண்மனையின் வீரர்கள் தண்டிப்பார்களே. அதை இந்த துஷ்ட பாதகர்கள் அறிவார்களா? அரசர் கம்சனின் கோபத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள். வீண் கவலை தேவையில்லை. யசோதா தேவி அதற்கு தண்டனை அளிக்கும் விதமாக கிருஷ்ணனை ஒரு மரத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள். இனி குடத்தை உடைக்கும் பணியை அவன் செய்ய மாட்டான். கிருஷ்ணன் என்னென்ன செய்வான் என்று இங்கிருக்கும் இவர்களுக்கு என்ன தெரியும்? தற்சமயம் கிருஷ்ணன் இங்கு இருந்தால் அவன் எப்படிப்பட்டவன் என்று புரிஞ்சிருக்கும். சரி, இப்போது கிருஷ்ணன் எங்கே? வாருங்கள், சென்று தேடுவோம். எங்கு சென்று தேடுவது? சரி, வாருங்கள் தேடுவோம். மீண்டும் புல்லாங்குழல் வாசிக்க துவங்கிவிட்டான். மல்யுத்தம் பயில வேண்டிய வேளையில் எதற்காக புல்லாங்குழல் வாசிக்கிறான்? நான் அவனுடைய புல்லாங்குழல் இசையில் மயங்கி விட்டேன். சரி சரி சரி. கிருஷ்ணா கிருஷ்ணா, கோபியர் மதுராவிற்கு வெண்ணெய் எடுத்து செல்கின்றனர். கிருஷ்ணா, நாம் மாட்டிக்கொண்டால் நிச்சய தண்டனை கிடைக்கும். 2 தினங்களுக்கு முன் தந்தையிடம் இருந்து பிரம்படி கிடைத்தது. இப்போது உட்கார முடியவில்லை. சிறிது வெண்ணெயை உண்டுவிட்டு மீதியை அக்காயத்தில் தடவு. காயம் குணமாகிவிடும். அதில் சிறிது மஞ்சளையும் தடவு. சரி கிருஷ்ணா, கல்லை கவனில் ஏற்று. இவன் வெண்ணை திருடி மண்ணை தின்ற கண்ணன் திருநாளே திறந்து உலகை காட்டிய மன்னன் விடும் வண்ணம் குறுகுகள் செய்யும் மாய கண்ணன் தன் லீலை கடாலே மனதை கொள்ளை கொள்வான். So, Gopikas chase Krishna out because he drank their milk. Gopikas who are disturbed by Krishna's behavior goes and complains to Krishna's mother, Yashoda. Yashoda punishes Lord Krishna by tying him on a urak, which you might all know is the ancient version of modern day kindness. Yashoda's anger grows even more when she sees Krishna eating sand even after receiving punishment. However, when she asks Lord Krishna to open his mouth, to her surprise, Yashoda sees the whole world in his mouth. Yashoda then realizes that Krishna is a divine child and starts worshipping him. Devotees, here we present the second part of the play. இங்குதான் இருக்கிறாயா? கிருஷ்ணன் செய்த காரியத்தை பார்த்தாயா? எடுத்து வந்த வெண்ணையை எல்லாம் தின்று விட்டான். அந்த வானரத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை என்றால் கயிறு கொண்டு கட்டிக்கொடு. வானரம் உன்னுடைய பாலகன். என்னுடைய கிருஷ்ணன்
கந்தர்வனுக்கு இணையான சுந்தரன். சுந்தரன் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் எம்மை எதற்காக தொந்தரவு செய்கிறார்? நீ அவனை தண்டிக்கவில்லை என்றால் பிறகு யாம் அனைவரும் அவனை தண்டிப்போம். நானே தண்டிக்கின்றேன். ஆனால் ஒருவேளை உம்முடைய வெண்ணையை அவன் திருடவில்லை என்றால் நினைவில் கொள்ளுங்கள், வாழ்வில் மறக்க இயலாத தண்டனையை நான் உங்களுக்கு வழங்குவேன். கிருஷ்ணா, நீ மீண்டும் குறும்பு செய்தாயா? முன்னால் இவர்கள் என்னிடம் வந்து என்னை வசை பாடுகிறார்கள். உனக்கு உன் தாய் மீது சிறிது கூட இரக்கம் இல்லையா? வாயை திறந்து பதில் கூறு. என் ஹிருதயமும் வலிக்கின்றது. இவர்கள் என்னை வசை பாடுகின்றார்கள். நீ மீண்டும் வெண்ணையை திருடுகின்றாயா? இல்லை மாதா, நான் வெண்ணை திருடவில்லை. பொய்யுரைக்கின்றான். அவன் வாயில் இனமும் வெண்ணை இருக்கின்றதே. இது வெண்ணையா? நாங்கள் அனைவரும் தங்கள் குடத்தை உடைத்து வெண்ணெய் எடுத்து வந்தோம் அல்லவா? அப்போது இவன் வெண்ணெயை சாப்பிடு என்றான். அதற்கு நான் அவனிடம் திருடியதையும் உண்ண மாட்டேன் என்றேன். தாங்கள் வேண்டுமானால் உண்ணுங்கள் என்றேன். ஆனால் இவனோ திருடி வந்த வெண்ணெயை வேண்டுமென்றே என் வாயில் தடவி விட்டான். சித்தி, கேட்டீர்களா? என் கிருஷ்ணன் எப்போதும் திருடிய உணவை உண்ண மாட்டான். செல்லுங்கள் அனைவரும். ஆனால் குடத்தை உடைத்தது இவன் அல்லவா? வெண்ணெயை உண்டது நான் இல்லையே. ஆனால் யசோதையான நான் தான் வசை கேட்டேன். வா என்னோட, வா வா. இனி நீ விடைபெற கூட வெளியில் செல்லக்கூடாது. வீட்டிலேயே தான் இருக்க வேண்டும். உன்னை கட்டி போட்டு வைக்கப் போகிறேன். அப்பொழுதுதான் உனக்கு புத்தி வரும். புரிகிறதா? யசோதா கிருஷ்ணனை உடலில் கட்டி எங்கும் நகர முடியாதபடி செய்தாள். ஆனால் கிருஷ்ணனும் அந்த உடலையும் சேர்த்து மெதுவாக நந்தவனத்தை நோக்கி நடந்தான். அப்படி நடந்து போய்க் கொண்டிருக்கும் கிருஷ்ணன் மெய்மறந்து நின்ற தன் தாயை தன்னிலைக்கு கொண்டு வருவதற்கு மண்ணை அள்ளி தின்றான். யசோதா கோபமுற்றாள். நீ மண்ணை தின்கிறாயா? வாயை திற. கிருஷ்ணன் வாயை திறக்க மறுத்தான். இப்பொழுது நீ வாயை திறக்கவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன். ஒரு பாவமும் அறியாத கிருஷ்ணன் ஒன்றுமே புரியாதது போல பயத்துடன் வாயை திறந்தார். இதை பார்த்த யசோதா திகைத்து போனாள். காரணம், உலகமே அவர் வாய்க்குள் தெரிந்தது. யசோதாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்பியது. இது தெய்வத்தின் குழந்தை என்பதை உணர்ந்தாள். இருந்தாலும் அவள் கண்ணையே அவளால் நம்ப முடியவில்லை. பயம் கலந்த மகிழ்ச்சியில் மூழ்கி போனாள். கிருஷ்ணா, நீதான் என் கடவுள்.